ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குலிகல் இன்சான் பைனல் ഖതஇ வல் நிஸ்யான். மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறார் மறதிக்கும் தவறுக்கும் மத்தியில் தான். மனிதன் தவறு செய்வான், பாவம் செய்வான். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யவில்லை என்றால், ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு நாஃபக ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு ஓடோடி வாரார். ஹன்லலா முனாஃபிகாகி விட்டார். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், என்ன காரணம்? ஹன்லலா சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், உங்களுடன் இருக்கும்போது மௌத்துடைய பயமும் அல்லாஹ்வுடைய பயமும் ஆகிரத்துடைய சிந்தனையும் இருக்கிறது யா ரசூலல்லாஹ். வீட்டுக்கு சென்று விட்டால் மனைவியுடைய சிந்தனையில் மௌத்துடைய பயம் இல்லாமல் போய்விடுகிறது யா ரசூலல்லாஹ். அதனால் ரெண்டு விதமாக நடக்கிறேன், அதனால் நான் முனாஃபிக் என்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதன் அவ்வாறுதான். ஒரே நிலையில் மனிதனுடைய ஈமான் இருக்கும் என்றால், தவறே செய்யவில்லை, பாவமே செய்யவில்லை, மனிதர்களுடைய ஈமான் ஒரே நிலையில் இருக்கும் என்றால், சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் நடந்து செல்லும் போது மலக்குமார்கள் உங்களுடன் முசாஃபஹா செய்வார்கள். ஏன் சகோதரர்களே, மனிதனை அவ்வாறுதான் அல்லாஹ் படைத்திருக்கிறார். படைத்த ரப்பு அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சகோதரர்களே அழைப்பு விடுக்கிறார். ஒவ்வொருவரையும் பார்த்து அழைப்பு விடுக்கிறார். قُلْ يَا عِبَادِيَ الَّذِينَ أَسْرَفُوا عَلَى أَنفُسِهِمْ. எவ்வளவு அழகாக அல்லாஹ் அழைக்கிறார். யா இபாதி, என்னுடைய அடியார்களே. சகோதரர்களே, ஒரு தந்தை தன்னுடைய மகனின் மீது கோபப்பட்டு விட்டால் மகனே என்று அழைப்பாரா? படைத்த ரப்பு அல்லாஹ், யா இபாதி, என்னுடைய அடியார்களே. எப்படியான அடியார்கள்? பண்பை சொல்லி அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். நீங்க யாரு தெரியுமா? தனக்குத்தானே அநியாயம் இழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹுவை மறந்து, ரசூலை மறந்து நீங்கள் உங்களுக்கே அநியாயம் இழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அத்தகைய என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நீங்க யாரும் நிராசை அடைஞ்சிராதீங்க. சகோதரர்களே, இந்த ஆயத்து உடைய தஃசீர் உலமாக்கள் வழங்கப்படுத்தும் போது, இந்த ஆயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் காபிர்கள், பாவிகள், பாவமும் செய்துவிட்டு, கொலையும் செய்துவிட்டு, ஜினாவும் செய்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்டார்கள், இவ்வளவும் செய்துவிட்டேன், அல்லாஹ் எனக்கு தௌபா தருவானா? அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். அல்லாஹ் வஹ்யை அறிவிக்கிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். தனக்குத்தானே அநியாயம் இழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள் நபியே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். ஒரு நாளும் உன்னை படைத்த ரப்பை விட்டும் நீ நிராசை அடைந்து என்னையும் அல்லாஹ் மன்னிப்பானா என்று நிராசை அடைந்து பேசிடாத. இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. அடியான், நீ செய்யக்கூடிய பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான். சகோதரர்களே, குர்ஆனில் கஃபூர், பாவம் மன்னிப்பு என்று எங்கெல்லாம் வந்திருக்கிறதோ அங்க ரஹீம், இரக்கமுள்ளவன் என்ற வார்த்தையும் சேர்ந்து வந்திருக்கிறது. சகோதரர்களே, ஒரு மனிதரை நாம் மன்னிப்பதாக இருந்தால் இரக்கம் உள்ளத்தில் இருக்கணும். ஒருவரை நாம் மன்னிக்கணும் என்றிருந்தால் அவரை பற்றி இரக்கம் உள்ளத்தில் இருக்கணும். தன்னை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக ரப்பு அல்லாஹ் கஃபூர், மன்னிக்க கூடியவனும், ரஹீம், இரக்கம் உள்ளவனுமாக இருக்கிறான்.